உங்களுக்காக ஒருவர் ஜெபித்திருப்பார். அதனால தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவை அறியாதபடிக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அநேக ஜனங்கள் உண்டு. இப்போ நைஜீரியாவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். நைஜீரியாவில் கிட்டத்தட்ட 55,000 கிறிஸ்துவர்களை முஸ்லிம்ஸு கொண்டிருக்காங்க. எத்தனை பேர்? 55,000 பேரை. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பாலஸ்தீனரை கொண்டுட்டாங்க, காசால பிரச்சனை அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் போராட்டம் பண்ணுறாங்க. யார்? முஸ்லிம்ஸ். இன்றைக்கு வரைக்குமே, இந்த செகண்ட் வரைக்குமே காசாக்கு விடுதலை வேணும், காசாக்கு விடுதலை வேணும்னு சொல்லி. ஆனால் இங்கே நைஜீரியாவில் கிட்டத்தட்ட 55,000 கிறிஸ்துவர்களை முஸ்லீம்ஸு கொண்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர்களுடைய கிறிஸ்துவ பிலீஃபை மறுதளித்து, கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போது இந்த ஜனங்கள் 55,000 ஜனங்கள் மரித்து போனாங்களே, அவர்களுக்காக திறப்பில் நின்று செபிக்கக்கூடிய ஜனங்கள் யார்? நீங்களும் நானும். நமக்கு நம்மளுடைய குடும்ப